முரளி மறுபடியும் எப்படியாவது வந்து அபியை வந்து தன்னோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழியில முயற்சிகள் பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசி பார்க்குறாரு. ஆனால் வீட்டில் எல்லாருமே அவரை திட்டி அடித்து அமுச்சிடுறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாரு, அபியை தனியாக மீட் பண்ணி நிறைய சந்தர்ப்பங்களில் அபிகிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுறாரு. அபி வந்து அவரை ரொம்ப அவாய்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி அஞ்சலியோட வீட்டுக்காரர் தான் முரளின்ற விஷயத்த அபி கண்டுபிடிக்கிறாங்க. கோயிலில் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அஞ்சலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும், வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி உண்மையை வந்து சொல்லணும் முடிவெடுக்கிறாங்க. அதன்படி உண்மையை சொல்ல போகும்போது கரெக்டாக அஞ்சலி கர்ப்பமாயிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவம் அவங்க இவ்வளோ நாள் கழித்து கன்சீவ் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும், பத்தாதுன்னு அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லைன்றாங்க. அதனால் இப்போ சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, அந்த உண்மையை மறைச்சிடுறாங்க. அபி வந்து அஞ்சலிக்காக எப்போவும் வந்து உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற முரளி என்ன பண்ணுறாரு, அபிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு. அபி அப்பப்போ வந்து பார்க்குறது, அவங்கக்கிட்ட வந்து காதல் வசனங்கள்லாம் பேசுகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அஞ்சலி வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை பிறந்தா 101 தேங்காய் கொடுக்குறேன், கடவுளுக்குன்னு வேண்டிக்கிறேன், அதனால் அதை போய் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, உனக்கு வந்து நான் செய்கிறேன்க்கா இந்த வேலையை, அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து உன்னால் முடியுமாடா, இதில் என்ன இருக்குது, யார் கொடுத்தானா, தம்பி கொடுத்தானா, அக்கா கொடுத்தானா, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னோடனே உன்னால் தனியாக இதெல்லாம் சரி வேறு செய்ய முடியாது, அதனால் கூட வந்து நீ அபியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னா, அபியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம் கூட கூட்டிட்டு போ சொன்னால் கேளுன்னு சரின்னு சொல்லிட்டு அபியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அபி என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக வந்து காலை கழுவிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ராகவ் வந்து அவங்களோட கால் தடத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே அவங்க பக்கத்துலேயே இவரோட கால் தடத்தை வச்சு அழகாக நடந்து போகிறாரு. ஒரு கட்டத்தில் அபி திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வரீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே நிற்கிறாரு. அடுத்து வந்து சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. முரளி வந்து என்ன கோயிலுக்கு போகிறேன்னு சொல்ல போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அஞ்சலியே. இல்லை இந்த மாதிரி வந்து போயிருக்கான் ராகவ் கூட, வந்து அபியும் போயிருக்கான், அபியும் ராகவும் போயிருக்காங்களா, இது விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நானும் போட்டுமா, நீங்கள் எதுக்கு இங்கே அங்கே போய்கிட்டேனோன்னே, இல்லை இதில் என்ன இருக்குது, நானும் போயிட்டு உனக்காக வந்து தேங்காய் உடைக்கிறேன், அப்போ தானே நல்லது, நம்ம பாப்பாக்காக தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. சரிங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அஞ்சலியும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு நம்ம வந்து அபிக்கு. இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கோயிலில் தானே இருக்க, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என் கூட சேர்ந்தா நீ எல்லாமே பண்ணணும், அந்த ராகவ் கூட என்ன பண்ணுற அதை கேட்க நீங்கள் யார் முதல்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ வந்து என் பொண்டாட்டி, எனது பொண்டாட்டியா, அப்புறம் பிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, வேறு என்ன பேசுது, மரியாதை ஃபோனை வைக்கல, அப்புறம் அவ்வளோதான், நீ உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நேரில் வா, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் கோயிலில் தான் இருக்கேன், வேணும்னா நேரில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அபி வந்து ரொம்ப டென்ஷனாக பேசியிருக்கிறது பார்த்து ராகவ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அபி வந்து மறைச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த தேங்காயெல்லாம் வந்து உடைச்சாச்சு, இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம வந்து ராகவ். அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு முரளி. திரும்பிட்டு இருக்க அபியை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கையை விட்டு புரிய இல்லையான்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் அங்கே வந்துடுறாரு. ராகவ் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பாப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இது மாதிரி அஞ்சலி தான் அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாரு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முரளி வந்து அப்படியே பார்த்துட்டு அபியை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து இங்கே அர்ச்சனை பண்ணுறாரு அர்ச்சகர். அப்போ வந்து பேர் கேட்குறாரு. அப்போ வந்து உங்கள் பொண்டாட்டி பேர் என்ன அப்படின்னோடனே உடனே சட்டுன்னு வந்து அபின்னு சொல்லிடுறாரு ராகவ். அது கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து ராகவ் அபி பேர்லாம் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அர்ச்சகர் வராரு. சாமி நான் எனக்கு கூட கல்யாணம் ஆகலை, சரிம்மா வருங்காலத்தில் கல்யாணம் ஆக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு போகிறாரு. அதை பார்த்து வந்து முடிக்கிறாங்க அபி. ராகவ் வந்து அப்படியே மனசுக்குள்ளே சிரிக்கிறார்.